நீங்க தான் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு டீம் ஜெயிக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து டீம் ஜெயிக்க தான் முக்கியம்னாக்க இத்தனை வருஷம் ஏன் ஒரு கப்பு கூட அடிக்கல. ஸோ என்னைய பத்தி அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பேசுறாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு அவர் சொல்றாரு சார். அதெல்லாம் அவரோட ஃபேனுக்கு சொல்லுங்க, நம்மகிட்ட சொல்லுங்க. நம்மளாம் நிறைய பார்த்தாச்சு. வேர்ல்ட் கப்லேயே நல்லா தெரியும், இவரும் கேஎல் ராகுல் தான் கெட்டாங்க ஓகே. ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா. நான் சொல்றது வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப். இவர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு, நம்பர் 3 நம்பர் 4 போறதுனால அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் அனுப்புறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அமிச்சா அது அதோட அநியாயம் கிடையாது. ஏன்னா நீங்க யாரை தலையில கை வைக்கிறீங்க? ஜெய்ஷ்வால் தலைவர். ஒன்னிடே அவசர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஐபிஎல் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலா வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு அமெரிக்காவுக்கு யார் யார் போவாங்க அப்படின்றதும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துல விராட் கோலி மேல வந்து தொடர்ச்சியா இந்த சீசன்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுட்டே இருக்கு. எல்லாரும் நிறைய அடிக்கிறாங்க, 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காங்க, நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு வழியா இன்னைக்கு பதில் சொல்லிட்டார் சார். அதாவது நீங்க தான் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு டீம் ஜெயிக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து எனக்கு வந்து டீம் ஜெயிக்க தான் முக்கியம்னாக்க இத்தனை வருஷம் ஏன் ஒரு கப்பு கூட அடிக்கல. ஓகே. அவரும் அடிக்கல, ஆர்சிபியும் அடிக்கல. ஓகே, அதனால தான் சொல்றேன் நான். ஸோ அதனால வந்து அவங்க சொல்றதெல்லாம் மீனிங் இருக்கு. ஏன்னா பிகாஸ் நேம் வச்சுட்டே புஷ் பண்ணி எவ்வளவு நாள் புஷ் பண்றது உட்காந்து. கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா பிகாஸ் இப்ப பாருங்களேன், அபிஷேக் சர்மான்னு ஒருத்தர் வந்திருக்காரு, தென் அசுதோஷ் சிங் வந்திருக்காரு, அசோக் சர்மான்னு வந்திருக்காரு, தென் ஜெய்ஷ்வால் இருக்காரு, எக்கச்சக்க பிளேயர்ஸ், ஜெய்ஸ்வால் இருக்காரு. எவ்வளவு பேர் பிளேயர்ஸ் வந்து நாக்கிங் த டோர்ஸ். ஓகே, ரிங்கு சிங்க்கு பாவம் இடம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அவ்வளவு நல்ல பிளேயரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் இந்த ஸ்ட்ரைக் ரேட் தான் விளையாடுவேன். வேர்ல்ட் கப்லேயே நல்லா தெரியும், இவரும் கேஎல் ராகுல் தான் கெடுத்தாங்க ஓகே ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா. நான் சொல்றது வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப். அன்னைக்கு வீக்கே கொஞ்சம் வின் பண்ண வேண்டியது. கேஎல் ராகுல் தான் ரொம்ப ஸ்லோவா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு இல்லையாங்க சார் அன்னைக்கு? ஆமா, கேஎல் ராகுல் ஒஸ்ட். இவரும் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணல. ஓகே ஓகே. இம்ப்ரவைஸ் பண்ணாம இதெல்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் கேம் ஆடிட்டு இருக்காரு. T20க்கு அந்த கேம் ஆடக்கூடாது. T20க்கு இன்னோவேட்டிவா இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா வந்து கொஸ்டின் பண்ணனாக்கா அகர்கருக்கு வந்து அது அத்தாரிட்டி இருக்கு. இந்த இந்த இதை வந்து நான் எப்படி ரோஹித் சொல்லுங்க சார். ரோஹித் சர்மா தான் ஒத்த காலில் நிக்கிறார், கோலி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. மற்றபடி இல்லைனாக்கா கோலி வந்து தூக்கிடுவாங்க டெஃபினட்டா. அண்ட் கோலி ஆல்சோ நாட் ஓன்லி ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் நிறைய தடவை அவுட் ஆயிருக்காரு. ஓகே, அதை அப்படியே லாக் பண்ணிடுவாங்க அவங்க. இதெல்லாம் வந்து நல்ல மேனேஜர், நல்ல கேப்டன் இருந்தாக்க பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணி பண்ணிடுவாங்க. ஸோ என்னை பத்தி அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பேசுறாங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு அவர் சொல்றாரு சார். அதெல்லாம் அவரோட ஃபேனுக்கு சொல்லுங்க, நம்மகிட்ட சொல்லுங்க. நம்மளாம் நிறைய பார்த்தாச்சு. மிஸ்டேக் தான். வேர்ல்ட் கப்ல அவர் ஸ்லோவா விளையாடினாரு, கேஎல் ராகுல் அதோட ஸ்லோவா விளையாடினாரு. 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்பாயில் பண்ணாங்க. 245 தான் அச்சோம் இந்தியா. விஸ்வா ஸ்கோர் 275. ரொம்ப ஸ்லோவா இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ரீசன் ஃபார் லூசிங் த மேட்ச் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். யுவர் ஸ்ட்ரைக் ரேட் ஹஸ் டு பி பெட்டர் கண்டிப்பா. ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர் சிங் ஓபனிங் போறீங்க, அது பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? 145 146ல ஆடிட்டு இருக்காரு சார். T20ல 160 170 கீழே பேட்ஸ்மேனே கிடையாது. இன்னைக்கு தோனி கூட 160 இல்லைனாக்கா ஸ்ட்ரைக் ரேட் இல்லைனா இஸ் நாட் அ பேட்ஸ்மேன். மினிமம் 160 இருந்தாலும். நீங்க பாருங்க டாப் பேட்ஸ்மேன் எல்லாம் பாருங்க எவ்வளவு. நீங்க ஒரு பூரான் எடுத்துக்கோங்க, இல்லைனாக்கா ஐ மீன் சின்ன சின்ன பசங்களாம் கூட, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகட்டும், என்ன ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க, எங்கோ இருக்காங்க. ஸோ அதனால டெஃபினட்டா இவங்க வந்து சும்மா ஸ்கோர் வாங்கிட்டு ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் மாற்றுறது வந்து யூஸ் இல்லை. இதுல இருந்து சார் இப்போ அவர் இதை ரொம்ப நாளா அவருக்கு மேல வச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் இப்ப திருப்பி ஒரு பதில் சொல்றாருல சார். இப்ப வந்து நான் நீங்க பேசுறதுல எனக்கு கவலை இல்லைன்னு, அதுவே அவரோட இடம் கொஸ்டினா இருக்கிறதுனாலதான் இப்ப பேசுறாரோ? ஏன்னா T20 வேர்ல்டு கப்ல அவர் இருக்கணுமா வேணாமான்னு இப்பதான் போயிட்டு இருக்கு. அந்த இன்செக்யூரிட்டி அவருக்கு வர்றதுனாலதான் பேசுறாரோ சார் இப்போ? இல்ல 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 அதாவது என்னன்னாக்க அவர் இடம் வந்து நிச்சயம். ஏன்னாக்கா ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு, எனக்கு விராட் கோலி வேணும்னு சொல்லிட்டாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அவங்க விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து இவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இவர் ஓப்பனிங் அனுப்ப போறாங்க. ஏன்னா நம்பர் 3 நம்பர் 4 ஆடினார்னு வச்சுக்கோங்க, ஸ்பின்னர்ஸ் வந்தாக்க டக்குன்னு இறங்கி போயிடுது ஸ்ட்ரைக் ரேட். சிங்கிள்ஸ் எடுக்கிறாரு. சிங்கிள்ஸ்லாம் எந்த காலத்துல சார் எடுக்கிறோம்? எந்த லெவல்ல இருக்கு?
சிங்கிள்ஸ்லாம் டெஸ்ட் மேட்ச் ரஞ்சி டிராஃபியோட ஓவர், அதெல்லாம் இப்போ எடுக்கவே முடியாது. ஓகே ஓடிஐலே சிங்கிள்ஸ் எடுக்கிறது இல்லை, எல்லாம் நீங்க யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் த பால். ஓகே, கிளாசன்லாம் என்ன அடி அடிக்கிறாங்க, அது சொல்ல வரேன். ஓகே ஓகே, ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பாருங்க, பூரான், கிளாசன், அப்புறம் வெஸ்ட் இண்டீன் அது சரி. ஷெப்பர்டு, இப்படி எல்லாமே பிரமாதம் ஆடிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி விளையாடக்கூடாது. செகண்ட் வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு, நம்பர் 3 நம்பர் 4 போறதுனால, அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் அனுப்புறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஓகே அமிச்சா அது அதோட அநியாயம் கிடையாது. ஏன்னா நீங்க யார தலையில கை வைக்கிறீங்க? ஜெய்ஷ்வால் தலையில். ஜெய்ஸ்வால் தலையில கை வைக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய கிரைம் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, ஜெய்ஸ்வால்லாம் வந்து எல்லா பவுலரையும் கிழிக்கக்கூடிய ஆளு. அப்கோர்ஸ் நிறைய அவுட் ஆறாரு, அது வேற விஷயம். ஓகே ஏன்னாக்க டீமுக்காக விளையாடுறாரு, அவுட் ஆறாரு. ஸோ நீங்க உங்க செல்ஃப் உங்களோட பர்சனல் ஸ்கோருக்காக விளையாடினாக்கா இப்படிதான் ஆகும். ஓகே சார். ஸோ இது அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அதுக்கு விராட் கோலி பேசி இந்த பதில் சொல்லியிருக்காரு. அது இது எல்லாமே வந்துட்டு T20 வேர்ல்டு கப்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான். அவர் வந்து அவர் கேப்டன்சி லூஸ் பண்ணதுலேருந்து கேப்டன்சி எனக்கு பிடிக்கல, எனக்கு பண்ணல, அப்பலேருந்தே கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே, கங்குலி மேல பழிய போட்டாரு, அப்போ ஒவ்வொருத்தர் மேலேயே பழி போட்டுட்டு இருக்காரு அவரு. ஏன்னா அவர் வந்து ஒத்துக்கணும், இந்த மாதிரி நான் பர்சனல் ஸ்கோருக்கு தான் விளையாடுவேன் அப்படின்னு ஒத்துக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். டெண்டுல்கர் இதே தானே பண்ணாரு, அதனால தானே அவரை வந்து கடைசியில வந்து போனா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும். ஓகே 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 சார். இங்க உங்களுக்கு தெரியுமே, ஒரு 100 அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேட்சை வி லாஸ்ட், பங்களாதேஷோட வி லாஸ்ட் த மேட்ச். ஓகே அந்த மாதிரி வந்து கண்ட்ரிக்காக விளையாடணும். ஓகே ஓகே சார். ஸோ That is more important. விராட் கோலியோட இவர் வந்து டீமுக்காக விளையாடுறேன் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா டீம் வின்னே பண்ணல. ஓகே 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 சார். ஸோ அவரோட ஃபியூச்சர் எப்படி போக போகுது, T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.